நம்ம 8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்டா ஒரு 3 லெசன்ஸ் இருக்கு. அது மட்டும் இப்போ பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிடும். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட், எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்ல கெமிக்கல் எஃபெக்ட்ஸ்ங்கிறது இருக்கா? இதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் எஃபெக்ட் பார்த்துருக்கோம், பட் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம எங்க சொல்லியிருக்கோம்னா பேட்டரி செல் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கோம். பேட்டரி அப்படின்னா அதுல வந்து ஆசிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் பேட்டரின்னு இருக்கும். அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் பேட்டரியோடது. இப்போ கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து ஆசிட்ஸ்ல இருக்கு, அதாவது எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பேட்டரி. லிக்விட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆசிட்னு நான் சொன்னது வந்து லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ லிக்விட்ஸும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சால்ட் சொல்யூஷன். தண்ணி வந்து உப்பு கரைச்சி வச்சோம்னா அந்த சால்ட் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இது இஸ் அ கண்டக்டர். ஓகேயா? ஏர் இஸ் அ புவர் கண்டக்டர். நமக்கு வந்து காற்று அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டிய நல்லா கண்டக்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப கம்மியா தான் கரண்ட கண்டக்ட் பண்ணும். வாட்டர் வந்து குட் கண்டக்டர். நம்ம வாட்டர் அப்படிங்கிறது குட் கண்டக்டர் தான். ஆனா அந்த வாட்டர்ல அயன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டில்டு வாட்டர். ஸோ அதுதான் டிஸ்டில்டு வாட்டர்னா இந்த ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல, அது வந்து புவர் கண்டக்டர். அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அதுல சால்ட், அதாவது கெமிக்கல் இல்லைன்னா அது கரண்ட் கண்டக்ட் பண்ணாது. ஓகே, most liquids conduct electricity or solution of acid, base and salt. லிக்யூட்ல எது நல்லா கரண்ட கண்டக்ட் பண்ணுதுன்னா 3 விஷயம். ஒன்று ஆசிட், அப்புறம் பேஸ், அப்புறம் சால்ட். ஓகே, இப்ப கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் கெமிஸ்ட். அவர் பேரு வில்லியம் நிக்கல்சன். இந்த பெயர் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கண்டுபிடிச்சவங்களோட பேர்லாம் படிச்சுட்டே வந்திருக்கோம். அதுல நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ரிவைஸ் பண்ணி பாருங்க ஆன்சர் தெரியுதா அப்படின்னு. முதல்ல மேக்னெட்டிக் எஃபெக்ட் இன் எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிச்சது யாரு? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? அவரோட பேர் என்ன? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் அப்படின்னு ஒருத்தர் படிச்சிருக்கோம். அதுதான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் படிச்சது? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சது யாரு? மேக்னெட்டிக் இண்டக்ஷன். யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சயின்ஸ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்டெப்தா படிங்க. இல்ல 25 மார்க் இருக்கு குரூப் டி அப்ளை பண்ணவங்களுக்கு. அதுக்காக தான் லைன் பை லைன் பொறுமையா வாசிச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் எக்ஸாம் கிட்ட வந்ததுன்னா இவ்வளவு ஃப்ரீயா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது.
அதனால சயின்ஸ் அட்டன் பண்றவங்க நானும் பார்க்கதான் செய்யறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் அட்டன் பண்றீங்க, அடுத்தது வராம இருக்கீங்க, லாகின்ல வரல, நேம் வரல, அதுக்கப்புறம் சயின்ஸே எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க. இப்போ புதுசா வித்தியாசமா எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வேற எதுவும் ப்ரோக்ராம் பண்ணல, படிக்கிறோம். அதனால இந்த சப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கும். அது கரெக்டா பொறுமையா படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த 25 கொஸ்டினை ஈஸியா அடிக்கலாம். ஸோ நான் இப்ப 2 பேரோட நேம் சொல்லியிருக்கேன். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா அது வந்து கிறிஸ்டியன் வாய்ஸ்டர். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னா அது வந்து யாரு? மைக்கேல் ஃபாரடே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இப்ப நாம என்ன சொல்லியிருக்கோம்னா கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இதை கண்டுபிடிச்சது வந்து வில்லியம் நிக்கல்சன். அடுத்தது போலாம் எலக்ட்ரோ பிளேட்டிங். எலக்ட்ரோ பிளேட்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு மெட்டலுக்கு மேல ஒரு கோட்டிங் வந்து போடுறதான் எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்றது. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா எலக்ட்ராலிசிஸ், அதாவது இரும்பு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அது மேல என்ன மெட்டல் வந்து கோட்டிங் பண்ணுவாங்க? ரெஸ்ட் ஆஃப் அயன், அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன கோட்டிங் போடுவாங்க? ஜிங்க் கோட்டிங். அதுக்கு பேர் என்ன? அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? எலக்ட்ராலிசிஸ். ஓகேவா? இல்ல அது கால்வனைசேஷன் சொல்லுவோம். அதோட மெத்தட் வந்து கால்வனைசேஷன். அதே மாதிரி எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னா when electric current passed through the copper sulfate solution, copper sulfate dissociates into copper and sulfate. ஒரு லிக்யூட்ல கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதோடைய கெமிக்கல் வந்து என்ன ஆகும்னா காம்பவுண்ட்னா ரெண்டு இது சேர்ந்து இருக்கிறது. அந்த காம்பவுண்ட் வந்து தனித்தனியா பிரியும். ஒன்னு பிளஸ் அயான்ஸும் இன்னொன்னு மைனஸ் அயான்ஸும் பிரியும். இப்ப காப்பர் சல்பேட் அப்படின்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CuSO4, அப்புறம் 5H2O. ஓகே, காப்பர் சல்பேட்டோட கலர் என்ன? ப்ளூ கலர். அது ஹீட் பண்ணா என்ன கலரா மாறிடும்? காப்பர் சல்பேட் ப்ளூ கலர்ல இருக்கும். அதை லைட்டா ஹீட் பண்ணா அது என்ன கலர்ல மாறிடும்? ஒயிட் கலர்ல மாறும். ஏன்னா அதோட கிரீன் சாரி அதோட ப்ளூ கலருக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய என்னன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் H2O. ஓகேயா? இப்ப ஹீட் பண்ணும்போது இது எவாபரேட் ஆயிடும். ஸோ அந்த கலர் போயிடும், ஒயிட் கலரா மாறிடும். காப்பர் சல்பேட் பவுடர் ஃபார்மேட்லயும் இருக்கு, சொல்யூஷன் ஃபார்மேட்லயும் இருக்கு. இது தண்ணியில கரைச்சா அதான் சொல்யூஷன். இப்ப இதுல காப்பர்ல சியுங்கிறது பிளஸ் அயான், SO4ங்கிறது என்னது? மைனஸ் அயான். அப்ப காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல கரண்ட் பாஸ் பண்ணா இது ரெண்டா பிரியும். ஒன்னு Cu பிளஸ் ஆகும், இன்னொன்னு SO4 மைனஸ் ஆகும் பிரியும். ஸோ இப்படி பிரிகிறத வச்சுதான் நம்ம பேட்டரிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இதை என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோடு மீன் வாய் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளஸ், இது மைனஸ், நேர்மின் சுமை, எதிர்மின் சுமை. இப்படி பிரியும் போது என்ன ஆகும்னா ஃப்ரீ காப்பர் கெட்ஸ் டவுன் டு த எலக்ட்ரோட் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி அண்ட் கெட்ஸ் டெபாசிட்டட் ஆன் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு காப்பர் சல்பேட் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு சொல்யூஷன். இதுல CSO4 இருக்குன்னா இதுல வந்து உள்ள கரண்ட் பாஸ் பண்ணும்போது Cuங்கிறது பிளஸ், SO4ங்கிறது என்னது? மைனஸ். இப்போ இந்த உள்ள வந்து நம்ம வந்து கரண்ட் பாஸ் பண்றதுக்காக ரெண்டு டெர்மினல் போட்டிருப்பாங்க, ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். இப்போ இந்த பிளஸ் மைனஸ் டெர்மினல்ல மைனஸ் டெர்மினல் நோக்கி எந்த அயான்ஸ் மூவ் ஆகும்? Cu பிளஸ் அயான்ஸ் மூவ் ஆகும். அது மேல அது வந்து ஒரு டெபாசிட் மாதிரி படியும். இதான் எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங் கான்செப்ட் வச்சுதான் இரும்பு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு மேல ஜிங்க் கோட்டிங் பண்றோம். அப்புறம் வந்து நிறைய கோட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. இதை பண்ணி இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா குரோமியம் பிளேட்டிங் கீழே இருக்கு. குரோமியம் வந்து பிளேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிச்சனோட கேஸ் பர்னரு, அப்புறம் பாட் டேப், நம்ம
பாத்ரூம்ல வந்து டேப் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லாம வேற மெட்டீரியல்ல இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஆனா அது துரு பிடிக்காது, உடனே துரு பிடிக்காது, ரொம்ப நாள் கழிச்சுதான் துரு பிடிக்கும். அது மேல என்ன கோட்டிங் போட்டிருப்பாங்க? குரோமியம். ஓகேயா? குரோமியம் பிளேட்டிங் இஸ் டன் ஆன் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் கார் பார்ட். காரோட டயருக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவும் துரு பிடிக்காது, ரொம்ப நாள் ஆகும் துரு பிடிக்கிறது. பார்க் டேப்ஸ், கிச்சன் கேஸ் பர்னர், பைசைக்கிள் ஹேண்டில் பார், வீல் ரிம் அண்ட் மெனி அதர்ஸ். இதுல எல்லாம் ஷைனி அப்பியரன்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னா குரோமியம். இட் டஸ் நாட் கொரோட். இது அவ்வளவு ஈஸியா துருப்பிடிக்காது. ஓகேயா? இட் ரெசிஸ்ட்ஸ் ஸ்கிராச்சஸ். ஸோ அதனாலதான் குரோமியம் வந்து யூஸ் பண்றோம். குரோமியம் எதுலெல்லாம் கோட்டிங் இருக்கு அப்படிங்கறத ரீட் பண்ணிக்கணும். However, chromium is expensive and it may not be economical to make the whole object of chromium. குரோமியம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால டோட்டல் ஆப்ஜெக்டையே குரோமியத்துல உருவாக்க முடியாது. அதனாலதான் அது கோட்டிங் மட்டும் யூஸ் பண்றோம். ஸோ the object is made from a cheaper metal and only a coating of chromium is over deposited. Jewelry makers electroplate silver and gold on less expensive metals. நம்ம ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு தெரியும், பியூர் கோல்டு பியூர் சில்வர் வாங்க முடியாதவங்க இமிடேட் ஜுவல்லர்ஸ் சொல்லுவாங்க. இமிடேட் ஜுவல்லர்ஸ் சொல்றதுல ரொம்ப நாளுக்கு வந்து அதோடைய அந்த என்ன சொல்ற ஷைனிங் வந்து கம்மியாகாம அப்படியே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். அது மேல கேரளா கோல்டு எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கோல்டோட கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப கோட்டிங் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். பட் அது ஒரிஜினல் கோல்டு கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் கோட்டிங் எலக்ட்ரோ பிளேட்னாலதான். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து டின் கேன்ஸ் used for storing food are made by electroplating tin into iron. டின்ங்கிறது ஒரு மெட்டல். சரியா? டின்னோட மெட்டல் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? பியூஸ் ஒயர் அப்படின்னு ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த பியூஸ் ஒயர் எதுல எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? பிபி பிளஸ் எஸ்என். பிபினா லெட், எஸ்என்னா டின். அந்த எஸ்என் தான் இந்த டின் சொல்றோம். சரியா? டின் கேன்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபுட் ஆர் மேட் எலக்ட்ரோபிளேட்டிங் டின் இன்டு அயன். அயன் தான் ஆக்சுவலா அந்த கேன் செஞ்சிருக்கிறது. ஆனா அது மேல என்ன கோட்டிங் பண்ணிருப்பாங்க? டின். டின் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் அயன். டின் அவ்வளவு சீக்கிரம் சூடான ஃபுட்ல வந்து ரியாக்ட் ஆகாது, கம்மியா தான் ரியாக்ட் ஆகும். Thus, food does not come into contact with iron and is protected from getting spoiled. டைரக்டா ஒரு இரும்பு டின்ல வந்து நம்ம ஃபுட்டை என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. ஏன்னா இரும்பு வந்து ஈஸியா ரியாக்ட் ஆகிடும், கொஞ்ச நேரத்துல அது கெட்டு போயிடும் சாப்பாடு. ஆனா டின் அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பிரியாணி பார்சல் இல்ல கடையில பார்சல் வாங்கினீங்கன்னா உள்ள சில்வர் பேப்பர் ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து டின்னு தான், சில்வர் கிடையாது. ஓகேவா? டின்னோட கோட்டிங். In the electroplating factories, the disposal of used conducting solution in a major concern. இது வந்து polluting waste and there are specific disposal guidelines to protect the environment. இது மூலமா எலக்ட்ரோபிளேட்டிங் ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து பொல்யூஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய பொல்யூஷன் இருக்கு. அது ப்ராப்பரான மெத்தட்ல ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனையும் வராது. அடுத்தது சம் நேச்சுரல் பினாமினா. இயற்கையாவே நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல பிசிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த லெசன்ல. ஃபர்ஸ்ட் வந்து லைட்னிங், மின்னல் ஏற்படுறது ஒரு பிசிக்ஸ் தான். இது எப்படி மின்னல் வந்து ஏற்படுது அப்படின்னா, முதல்ல பழைய கால மக்களுக்கு மின்னல்னா என்னங்கிறது ஐடியா இல்லை. ஸோ அப்படி மின்னல் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, மின்னல் வந்தாலே கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு, அவரு சாபம் விடுறாரு, இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருப்பாங்க. பட் நாம நல்ல சயின்ஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் மின்னல் ஏன் வருதுன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மழை பெய்யும் போது ரெண்டு மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகுது அப்படின்னா ரெண்டு மேகத்திலயும் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு, சின்ன சின்னதா. ஏன்னா மழை துணிகள் சேர்ந்தது தானே மேகம். அந்த மழை துணிகள்ல வந்து பிளஸ் சிம்பலும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதாவது
அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்ல இருக்கும். ஓகேயா? சிலது ஆக்சிஜன் தான் மைனஸ்ல இருக்கும் இல்லையா? சப்போஸ் இதே Na சோடியம்னா அது எதுல இருக்கும்? பிளஸ்ல இருக்கும். அப்ப இந்த பிளஸும் மைனஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆனிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு என்ன உருவாகுவாங்க. இப்ப இந்த பிளஸ் இந்த நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். Na தான் அங்க வரும் அப்படின்னா இல்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த பிளஸும் இந்த மைனஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகுறப்போ அங்க வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். கிட்டத்தட்ட அதோட வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 40,000 வோல்டேஜ்க்கு மேல இது கிரியேட் ஆகும். அவ்வளோ அதிகமான ஒரு கரண்ட் அங்க ப்ரொடியூஸ் ஆகும்போது ஹீட் ஓவரா ப்ரொடியூஸ் ஆகுமா? அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறப்போ அந்த மேகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் காற்று வந்து என்ன செய்யும்னா, எப்படி நம்ம பிளாஸ்டிக் ஒரு பேக்ல நல்ல பலூன் இருக்குல்ல, பலூன் வெடிச்சா சத்தம் கேக்குதுல்ல, அது மாதிரி அந்த மேகங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து அதிகமா ஹீட்னால என்ன செய்யும்? எக்ஸ்பேண்ட் ஆகும், வெடிக்கும். ஸோ அப்படி வெடிக்கிறப்போ உள்ள உருவாகிற சத்தம் தான் என்னது? இடி. ஓகேயா? அதுல உருவாகுறது தான் மின்னல். இடி மின்னல் ரெண்டும் ஒரே நேரத்துலதான் உருவாகும். ஆனா முதல்ல நம்ம பாக்குறது மின்னல். மின்னல் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இடியோட சத்தம் கேட்கும். ஏன் அப்படின்னா சவுண்டு லைட் இந்த ரெண்டுல எதோடைய வெலாசிட்டி அதிகம்? லைட்டோட வெலாசிட்டி தான் அதிகம், சவுண்டோட வெலாசிட்டி கம்மி. ஓகே, அதனாலதான் இப்ப லைட்டிங் அப்படிங்கிறது ரெண்டு மேகங்கள்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ்ல பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுறதுனால உருவாகுறது தான் என்னது? மின்னல். ஓகேவா? இந்த ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் வந்து இத பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, the ancient Greeks know as early 600 BC when amber is a kind of resin was rubbed with fur. It attracted light objects such as air. You might have seen when you take off woolen or polyester clothes, your hair stands on end. If you take off these clothes in dark, you even see a spark and hear a crackling sound. In 1752, Benjamin Franklin had the invention. Benjamin Franklin, an American scientist, showed that lightning and spark from clothes are essentially for the same phenomena. However, it took 200 years for realization to occur. Actually, ஒன்றும் இல்லை, நீங்க சம்டைம்ஸ் நம்ம உடம்புல புல்ல அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம தோல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன முடியெல்லாம் வந்து நேரா நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா? அது நம்ம தலையில இருக்கக்கூடிய முடி கூட எப்படி இருக்கும்? அதோட ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம பாடி வந்து சார்ஜ் அப்சர்வ் பண்றதுனால. சார்ஜ்னா என்னது? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இதை வந்து எப்ப ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா ஒரு பிளாஸ்டிக் சீப்பை எடுத்துட்டு நம்ம தலையில ரொம்ப ஃபாஸ்டா சீவிட்டு அதை வந்து பேப்பர்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இருக்கக்கூடிய பேப்பர் பீசஸ் கிட்ட இந்த சீப்பை உடனே கொண்டு போனா அந்த பேப்பர் பீசஸ் எல்லாம் எதுல ஒட்டிக்கும்? சீப்ல ஒட்டிக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஹேர்ல ஆயில் இருந்ததுனால ஒட்டுதா அப்படின்னு கேட்டா இல்ல, அது ரீசன் கிடையாது. நம்ம ஹேர்ல ஆயிலே அப்ளை பண்ணாம நல்லா ஃபாஸ்டா சீவிட்டு அது கிட்ட கொண்டு போனா கூட அது ஒட்டிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பொருள் மேல இன்னொரு பொருள் ரொம்ப நேரம் ரப் பண்றதுனால, தேய்க்கப்படுறதுனால என்ன உருவாகும்னா சார்ஜ் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகும். இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பாலிஸ்டர் க்ளோத்ஸ். பாலிஸ்டர் க்ளோத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பழைய மெட்டீரியல். அது ஆக்சுவலா இப்ப இருக்கா அப்படிங்கிறது டவுட் தான். இப்ப இருக்கலாம் மேபி. அது வந்து என்னன்னா, ஒரு ட்ரெஸ்ஸோட அவுட்டர் கோட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இன்னர் இதை விட அவுட்டர் கோட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு மடிச்சு வைக்கும் போதோ இல்ல தனியா எடுத்து வைக்கும் போதோ கிராக் சவுண்ட் மாதிரி கேட்கும். ஓகேயா? இந்த சவுண்ட் கேட்கறத வச்சே நம்ம அந்த இதை கண்டுபிடிக்கலாம். எதனால அப்படின்னா சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் உள்ளன்னா கம்பளி இருக்கு இல்லையா? கம்பளியிலையும் நீங்க வந்து சீப்பை வச்சு நல்லா சீவிட்டு இது பண்ணி தொட்டு பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால. இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? பெஞ்சமின் பிராங்க்லின். ஓகே, இவர் தான் இந்த தண்டர் அரஸ்ட், அதாவது இடி தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடியதை டிசைன் பண்ணணும். நம்ம பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாம் ஹைட்டா இருக்கிற பில்டிங்ல மொட்டை மாடியில வந்து இந்த மாதிரி ஷேப்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க.
இது எதுக்காக இந்த கூர் முனையில வைக்கிறாங்க அப்படின்னா, மின்னல் வரும்போது பூமிக்கு வந்து ஒரு மின்னல் வந்து பூமியில இறங்குதுன்னா அது ஒரு கூர்மையான முனையை நோக்கிதான் அது வந்து என்ன செய்யும்னா தேடும். அதாவது அதோடைய எர்த்துக்காக அது கீழே பூமிக்கு தான் போகும். அப்போ ஒண்ணு மரம் வழியா அந்த மின்னல் பூமிக்கு கீழே இறங்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற பில்டிங்ல இந்த கூர்மையான முனையில வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூலமா அது வந்து எர்த்துக்கு போகும். ஸோ இதுதான் மின்னல் பத்தின பாயிண்ட்ஸ். சார்ஜ் அப்படிங்கிற ஒண்ணு கண்டுபிடிச்சது, அதாவது 2 இதை ரப் பண்ணா சார்ஜ் வரும்னு சொன்னது யாரு? பெஞ்சமின் பிராங்க்லின். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? கிரீக் மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆம்பர். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரெசின், ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. ஓகேவா? ரப்டு வித் பர். பர்னா என்னது? இந்த ஆடு இதோடைய ரோமம் இருக்குல்ல, அல்லது முடி, இதை வச்சு நல்லா தேய்ச்சா என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் அட்ராக்டட் லைட் such as hair. லைட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ரொம்ப லேசான பொருளை அது அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சதுல இருந்துதான் பாலிஸ்டர் கிளாத்ஸ் இதெல்லாம் வந்தது. ஓகே, அடுத்தது சார்ஜிங் பை ரப்பிங். இப்ப நம்ம படிச்சதை டீடைலா இதுல சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா எதுலலாம் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும்? பிளாஸ்டிக் ரீஃபில் நம்ம எழுதுறது rubbed with polythene, it acquires a small electric charge. Similarly, when plastic foam, அதாவது நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ல செஞ்ச சீப்பு rubbed with dry hair, it acquires small charge. The objects are called charge objects. In the process, charging refill and plastic foam, polythene and hair also get charged. இதை நம்ம நீங்களே செஞ்சு பார்க்கலாம். ரீஃபில் வந்து பாலித்தீன்ல நம்ம நல்லா தேய்க்கும் போது அதுல வந்து என்ன கிடைக்கும்? ஒரு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல ரீஃபிலும் சார்ஜ் ஆகும், அதே சமயத்துல பாலித்தீனும் என்ன ஆகும்? சார்ஜ் ஆகும். ரெண்டுமே வந்து சார்ஜ் ஆகும். ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் their interactions. ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்கு. ஒண்ணு பாசிட்டிவ், இன்னொன்னு என்னது? நெகட்டிவ். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ராடு ரப்டு வித் சில்க், ஒரு கண்ணாடி துண்டு அதுல பட்டு துணியால நல்லா தேய்ச்சிங்கன்னா அதுல வந்து சார்ஜ் கிரியேட் ஆகும். அதுல 2 டைப் சார்ஜ் இருக்குன்னு சொல்றோம்ல, அதுல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? இப்ப இதுல இது a charge acquired by a glass rod when it is rubbed with silk as positive. கிளாஸ் ராடுல ஒரு பட்டு துணியை வச்சு நான் தேய்க்கிறேன் அப்படின்னா இதுல வந்து கிளாஸ் ராட்ல தான் என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ். இதுல என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அதுல ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து ரப்பிங் ஆர் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா ஒரே இடத்துல இருக்கும், மூவ் ஆகாது. they do not move by themselves. when charge move, they constitute electric current. அதாவது சார்ஜ் இதுல நம்ம ரப் பண்றதுனால உருவாக்குற சார்ஜ் வந்து ஒரே பிளேஸ்ல தான் கன்வீனியன்டா இருக்கும். பட் ஒருவேளை அது மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது எதை கண்டக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம்? கரண்ட கண்டக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேயா? கரண்டோட ஈக்குவேஷன் என்ன? வாட் இஸ் மீன் பை கரண்ட்? கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். கரண்ட் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆனா அதுக்கு பேர் தான் கரண்ட். கரண்டோட சிம்பல் என்ன சொல்லுவோம்? ஐ. இதோட ஈக்குவேஷன் வந்து ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜ். ஒரு சார்ஜ் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? அலுமினியம் foil strips receive the same charge from the charged refill through paper clips. The strips carrying similar charge repel each other, they become wide open. எலக்ட்ரோஸ்கோப், இது நிலை மின் காட்டின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா
ஒரு இதுல சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எலக்ட்ரானிக் டிவைஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்கோப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Such a device can be used to test whether an object is carrying charge or not. ஒரு ஆப்ஜெக்ட்ல சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுல எலக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். நிறைய டிவைஸ் பண்ணி நம்ம படிப்போம். இதுல இது ஒரு சச் டைப் ஆஃப் டிவைஸ். எலக்ட்ரோஸ்கோப், தமிழ்ல இலைமின் காட்டி அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆஃப் சார்ஜ்னா என்ன இருக்கும்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு சார்ஜ் டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் எர்த்திங். எர்த்திங் அப்படின்னா நான் இப்ப சொன்ன மின்னல் வந்து பூமி மேல வந்துச்சுன்னா அது டைரக்டா எர்த்துக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வழியா தான் அது என்ன செய்யும், எர்த்துக்கு போகும். அது ஒண்ணு ட்ரீயா இருக்கும், மரமா இருக்கும், அப்படி இல்லைன்னா தண்டர் ரெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பில்டிங் மேல வச்சிருக்கக்கூடிய இதுல இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது மூலமா தான் அது வந்து எர்த்துக்கு போகும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர்லாம், இப்ப உள்ள கிரைண்டர் வேற மாதிரி இருக்கா? முன்னாடி உள்ள கிரைண்டர் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கிரைண்டரை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தரையில ஒரு ஆணி மாதிரி அடிச்சுட்டு கிரைண்டர்ல இருந்து ஒரு கம்பி வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அது மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இதெல்லாம் எதுக்காகனா எர்த்துன்னு பார்க்கணும். அது வந்து ஷாக் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி எர்த்து பண்ணும், எர்த் கனெக்ஷன் பண்ணும் அப்படின்னா அது ஷாக் அடிக்காம இருக்கும். ஓகேவா? எர்த்திங் இஸ் ப்ரொவைடட் இன் பில்டிங்ஸ் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ் டியூ டு எனி லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட். இதான் எர்த்திங்னு சொல்லுவோம். The story of lightning. நான் இப்ப சொன்ன அதே ஸ்டோரி தான். இல்ல நான் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் மீட் producing streaks of bright light and sound. These streaks, we see streaks of lightning. The process is called electric discharge. இதுதான் நம்ம பார்த்தது. இந்த நம்ம பார்க்காத இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சொன்ன அந்த மேகங்கள்ல வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், அதுல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுல பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது எங்க இருக்கும், நெகட்டிவ் எங்க இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் சார்ஜ் கலெக்ட் நியர் த அப்பர் எட்ஜஸ் ஆஃப் த கிளவுட்ஸ். ஒரு கிளவுட்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கீழே இருக்குமா மேல இருக்குமான்னு கேட்டா எங்க இருக்கும், அப்பர் எட்ஜ் மேல இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் தான் எங்க இருக்கு, நியர் த லோயர் எட்ஜ். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜோட வெயிட் கம்மியா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜோட வெயிட் அதிகமா இருக்கும். அதனால நெகட்டிவ் சார்ஜ் வந்து லோயர் எட்ஜ்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்பர் எட்ஜ்லயும் இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது லைட்னிங் சேஃப்டி. மின்னல் வந்தா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி பாதுகாக்கணும்? நீங்க நல்ல மின்னல் மழை பெய்யுது, வேற வழி இல்லாம ரோட்ல நடந்து போற நிலைமை வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க? மின்னல் பயங்கரமா வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? நிக்க கூடாது. ஓகேயா? தரையில வந்து உட்காரணும். ஆனா அதுல தலைய வந்து என்ன செய்யணும், கீழே குனிஞ்சுக்கணும். ஏன்னா மின்னல் இறங்குச்சுன்னா நம்ம தலை வழியா தான் இறங்கும். ஓகே, ஷார்ப்பான எட்ஜ்ல தான் இறங்கும். அப்ப நம்ம தலையை நல்லா குனிஞ்சிட்டு இந்தியன் டாய்லெட்ல உட்கார பொசிஷன் மாதிரி உட்கார்ந்து. ஸோ அதுதான் சேஃபஸ்ட் பொசிஷன். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜ் அதுக்கு கிடைக்காது. அது என்ன பண்ணணுங்கிறதா இந்த இதுல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஃபைண்டிங் எ சேஃப் பிளேஸ், எ ஹவுஸ் ஆர் பில்டிங் ஆர் எ சேஃப் பிளேஸ். மழை பெஞ்சா நம்ம கண்டிப்பா ஒதுங்கிடுவோம். இஃப் யூ டிராவலிங் பை கார் ஆர் பஸ், யூ ஆர் சேஃப் இன்சைட் வித் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஆர் வெஹிக்கிள் ஷட். கதவை மூடிக்கணும். Do's and don'ts during thunderstorm. Carrying an umbrella is not at all a good idea. ஏன்னா அம்பர்லாவோட சென்டர்ல இருக்கிற அந்த கம்பி வந்து எதுல செஞ்சிருப்பாங்க,
இது அயன் இரும்புல செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? முன்னாடி பழைய காலத்துல டிசைன் பண்ண அம்பர்லால வந்து அம்பர்லாவுடைய டாப் வந்து எட்ஜ் எப்படி இருக்குன்னா ஷார்ப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் if in a forest or shelter under short trees, if no shelter is available, you are in open field. மரத்துக்கு கீழே நிக்கிறத விட எதுதான் சேஃப்? ஓப்பன் ஃபீல்டில் இருக்கிறது தான் சேஃப். ஸ்டே ஃபார் அவே ஃப்ரம் ஆல் ட்ரீஸ். மரத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கணும். ஸ்டே அவே ஃப்ரம் போல்ஸ் ஆர் அதர் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ். மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் பக்கத்துலயே இருக்கக்கூடாது. Do not lie on the ground. Instead, squat low on the ground. அதாவது தரையில ஃபுல்லா படுக்கிற மாதிரி நம்ம படுக்க கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா உட்கார்ந்து, ஓகேவா? லை டவுன் அப்படின்னு பண்ணக்கூடாது, ஃபுல்லா படுக்க. அண்ட் பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் நீஸ் அண்ட் வித் யுவர் ஹெட் பிட்வீன் த ஹேண்ட்ஸ். இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். திஸ் பொசிஷன் வில் மேக் யூ ஸ்மாலஸ்ட் டார்கெட் டு பி ஸ்ட்ரக். During a thunderstorm, contact with these should be avoided. It is safer to use mobile phones or cordless phones. However, it is not wise to call a person who is receiving your phone through a wired phone. Wired phone use பண்ணலாம் சொல்றாங்களா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. பண்ணலாமா? It is not wise to call. ஓகே, ஒயர் போனே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ யார்கிட்டயாவது ஒயர் போன் இருக்கா, அந்த காலமே போயிடுச்சு, அப்படிதானே? அதெல்லாம் மியூசியம்ல வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது bathing should be avoided during thunderstorm to avoid contact with running water. இந்த மாதிரி மழை பெய்யுற டைம்ல டிவி பார்க்கலாமா? எலக்ட்ரிக் அப்ளைன்சஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ், டிவி இதெல்லாம் என்ன பண்ணிடணும்? அன்பிளக், ஆஃப் பண்ணிக்கணும். Electrical lights can remain on. They do not cause any harm. லைட்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது எர்த்குவேக், நிலநடுக்கம். நிலநடுக்கத்துல என்னென்ன இருக்கு? இதெல்லாம் நேச்சுரல் பினாமினா. One natural phenomenon which we are not able to predict accurately, it is an earthquake. எப்ப earthquake வரும்னு நம்ம யாராலையுமே predict பண்ண முடியாது. It can cause damage to human life and property and a huge scale. ஒருவேளை எர்த்குவேக்கோட அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய நிறைய பேரை கொள்ளும், பிளஸ் ப்ராப்பர்ட்டி, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அழிச்சிடும். மறுபடியும் அதை கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகும்னே சொல்லலாம். கரெக்டா? ரீசெண்டா நமக்கு எப்ப நிலநடுக்கம் நடந்துச்சு? நிலநடுக்கம் அங்கங்க நடந்துட்டுதான் இருக்கு. ஆனா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தினது டர்க்கியில நடந்துச்சு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுதான் மிகப்பெரிய நடுக்கம். ரஷ்யால நடந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலா சுனாமி வந்ததுல எங்க வந்துச்சு? இப்போ ரீசெண்டா நியூஸ் சுனாமி வந்ததுல ஜப்பான். ஆக்சுவலா அந்த எர்த்குவேக் வந்ததுனால என்ன வந்துச்சு? சுனாமி வந்துச்சு. ஓகேவா? எர்த்குவேக் அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல் என்னது? ரிக்டர் ஸ்கேல். அதோடைய அந்த வேவ்ஸ் மெஷர் பண்ணக்கூடியது என்னன்னு சொல்லுவோம்? சீஸ்மோகிராஃப். இதெல்லாம் தெரியும் தானே? தெரியலன்னா நோட் பண்ணிக்கணும். எர்த்குவேக்கோட வேவ்ஸ் மெஷர் பண்றது வந்து சீஸ்மோகிராஃப். ஓகேவா? இது வந்து அதோடைய வேவ்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் எர்த்குவேக் வந்து என்ன ஸ்கேல் மூலமா அளந்து பார்க்கணும் அப்படின்னா ரிக்டர் ஸ்கேல். ரிக்டர் ஸ்கேல வந்து ரொம்ப அதிகமான வேல்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதனால நிறைய பாதிப்பு வந்து ஏற்படும். இப்ப நமக்கு இங்க 2 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 2005ல எங்க நடந்த எர்த்குவேக்? October 8, 2005 நம்ம இந்தியால யூரி அண்ட் தங்கார் டவுன் ஆஃப் நார்த் காஷ்மீர். இது வந்து ஒரு முக்கியமான எர்த்குவேக் நம்ம இதுல. அதுக்கப்புறம் 26 January 2001 இந்த பூஜ், குஜராத், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிலநடுக்கம். இந்த January 26ங்கிற டேட்ல நமக்கு இன்னொன்று நடந்துச்சு. என்னது?
2000 சுனாமி வந்தது இல்லை நமக்கு எப்போ வந்துச்சு? 2004 டிசம்பர் சரி டிசம்பர் 26 அப்படிதானே? டிசம்பர் 26. இது வந்து ஜனவரி 26. ஓகே. அடுத்தது an earthquake is sudden shaking and crumbling of earth. earthquake ஏன் வருதுன்னு தெரியும்ல? நம்ம எர்த் வந்து நிறைய பிளேட், நம்ம இருக்கக்கூடியது வந்து எர்த் இந்த ஷேப்ல இருக்கா, எர்த்துக்கு மேல இருக்கிறதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மேப்ல பாக்குறது எல்லாமே பிளேட்ஸ், அதாவது பூமியோட மேல் பகுதியில சில பாறைகளால இறுகிய பகுதி இருக்கும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது போக மீதி எல்லாம் கடலா இருக்கும். சரியா? இது எல்லாமே வந்து சேர்ந்த நிலப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பூமி முழுவதும் ஸ்ட்ராங்கானது கிடையாது. அங்கங்க விட்டு விட்டு தானே இருக்கு. இப்ப இதுல வந்து அப்படியே மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு மிதக்கிற கல்லுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கல்லுல அப்பப்போ மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு. அந்த எலக்ட்ரோ பிளேட் சரி எர்த்தோட பிளேட் நகர்றதா என்னன்னு சொல்லுவோம்? எர்த் பேக்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி நகரும் போது என்ன ஆகும்னா, நம்மள சுத்தி கடல் இருக்கிறதுனால இந்த நிலத்துடைய நகர்வு கடலை போய் டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப கடல்ல இருக்கிற தண்ணி வந்து நிலத்தை நோக்கி வரும். அப்பதான் வர்றது என்னன்னு சொல்லுவோம்? சுனாமி. சுனாமிங்கிறது எந்த மொழி வார்த்தை? ஜப்பான் மொழி வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்ன? பிக்கஸ்ட் வேவ், மிகப்பெரிய அலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு நடந்த அந்த டிசம்பர் 26, 2004 நடந்த எதையும் சொல்லியிருப்பாங்க, சுனாமி இந்தியன் ஓஷன்ல. அது எதனால வந்துச்சுன்னா, சுபத்ராங்கிற ஐலாண்ட்ல எர்த்குவேக் வந்ததுனால நமக்கு வந்து இந்தியன் ஓஷன்ல சுனாமி வந்துச்சு. ஓகேவா? நம்ம இந்தியால எங்கெல்லாம் அதிகமா எர்த்குவேக் வரக்கூடிய டேஞ்சர் ஜோன் இருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி காஷ்மீர், வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், நார்த் ஈஸ்ட், ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச்னா குஜராத் பக்கத்துல இருக்கு. அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் இண்டோ கங்காட்டிக் பிளேன், கங்கை நதியின் சமவெளிகள், இதெல்லாம் டேஞ்சர் ஜோன். இங்கெல்லாம் எப்ப வேணாலும் நிலநடுக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி இது சொல்லிட்டேன். ரிக்டர் ஸ்கேல்னா என்ன, ஸ்பெல்லிங் மாத்திக்கணும். RICHTER, RICHTER, ரிக்டர் ஸ்கேல். இந்த ரிக்டர் ஸ்கேல் தான் நம்மளுடைய எர்த்குவேக்கை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல். இதோட வேவ் ஹையர் தென் 7 இருந்ததுன்னா மோஸ்ட் டேஞ்சரஸா இருக்கும், மிகப்பெரிய அழிவா இருக்கும். அண்ட் பூஜ் அண்ட் காஷ்மீர் எர்த்குவேக்லாம் இது கிட்டத்தட்ட எவ்வளவு இருந்துச்சு? 7.5 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? அந்த வேவ்ஸ் ரெக்கார்டட் பை an instrument called seismograph. இது ஆல்ரெடி சொல்றேன். இந்த வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? seismograph. எர்த்குவேக் வந்துச்சுன்னா நாம அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல ஜப்பான்ல வந்து இதுக்கான ப்ராப்பரோட கைட்லைன்ஸ் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? மெயின் பாயிண்ட் வந்து நீங்க எர்த்குவேக் வந்ததுன்னா, பில்டிங்ல இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எங்க போகணும்? ஒரு டேபிளுக்கு கீழே போய் உட்காந்துக்கணும். ஏன் அப்படி உட்கார சொல்றாங்க? அப்படி உட்கார்ந்தாதான் நம்ம மேல எதுவும் விழாது. ஓகேவா? பில்டிங் மேல ரூஃப் உடைச்சு விழுந்தா கூட நாம வந்து ஃபர்ஸ்ட் சேஃபா இருக்கணும், உயிரோட இருக்கணும், நம்ம மேல விழாம இருக்கணும். ஓகேவா? அது ஒண்ணு. அதுதான் இங்க சொல்லிருக்கோம். டேக் ஷெல்டர் அண்டர் எ டேபிள் அண்ட் ஸ்டே தேர் till the shaking stop. Stay away from tall and heavy objects, they may fall on you. If you are in bed, do not get up. Protect your head with a pillow. இதெல்லாம் நீங்க வீடியோஸ்ல பாத்துருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா பெட்ல இருந்தீங்கன்னா உங்க மேல எதுனா விழும்போது அந்த பெட் அப்படியே தான் கீழே விழும், உங்களுக்கு ஏதாவது அடிப்படாது. ஆனா மேல பில்லோ வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா அதிகமா டேஞ்சர் இருக்காது. ஓகேவா? இஃப் யூ அவுட்டோர், வெளியே இருக்கீங்க அப்படின்னா find a clear spot.
நம்ம வெளியே இருந்தா அவ்வளவு பிரச்சனை வராது. ஏன்னா பில்டிங் கிட்ட இல்லாம நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா நிலம் அதிரத நம்ம உணரலாமே தவிர நம்ம மேல எதுவும் என்ன செய்யாது, விழாது. ஓகேவா? அண்ட் கிளியர் ஸ்பாட் அவே ஃப்ரம் பில்டிங் அண்ட் ட்ரீஸ் அண்ட் ஓவர் ஹெட் த பவர் லைன்ஸ். பவர் லைன்லாம் நமக்கு மேல இல்லாம நம்ம பாத்துக்கணும். அண்ட் drop to the ground if you are in a car or bus, do not come out. Ask the driver to slowly clear spot. Do not come out into the terminus stop. இல்லதான். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நேச்சுரல் பினாமினா. அடுத்த லெசன் போயிடலாம். லாஸ்ட் லெசன் லைட். லைட் வந்து நம்ம 6th 7th எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 7th வந்து லென்ஸ் அண்ட் மிரர் பத்தி படிச்சோம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? இப்போ ஒரு கண்ணாடியில இது வந்து ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க, மிரர். இந்த மிரர்ல ஒரு டார்ச் லைட்டை வந்து நீங்க இதுல அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டார்ச் லைட்டோட லைட் இதுல பட்டு திருப்பி என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே. ஸோ இதுல இந்த டார்ச் லைட் இதுல பட்டு மறுபடியும் என்ன செய்யும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுல 2 லா இருக்கு, 2 விதிகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விதி என்னன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இன்சிடென்ஸ்னா இந்த கண்ணாடியில லைட் இந்த நீங்க படுது இல்லையா, அது படக்கூடிய இந்த டைரக்ஷன், இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம், இன்சிடென்ஸ். இங்க இருந்து இது வெளியே போகுதா, இதுக்கு பேரு தான் ரிஃப்ளெக்ஷன். அப்படி இன்சிடென்ட் நடக்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளவு இருந்துச்சோ, அதாவது இது எவ்வளவு ஆங்கிள், இது வந்து 60 டிகிரில படுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற ஆங்கிளும் எவ்வளவுதான் இருக்கும், 60 தான் இருக்கும். ஸோ அந்த 2 ஆங்கிளும் சேமா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒரு கண்ணாடியில என்ன ஆங்கிள் லைட்டை நம்ம அதுல அடிக்கிறோமோ அதே ஆங்கிள் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது இன்சிடென்ட் ரேனா இது. அப்புறமா நார்மல் அட் த பாயிண்ட். இந்த இன்சிடென்ட் ஆகிற பாயிண்ட்ல நார்மல் அப்படின்னா ஒரு லைன் வரையணும். இதுக்கு பேரு பெர்பெண்டிகுலர் லைன், அதுதான் நார்மல் லைன் சொல்லுவாங்க. நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே ஆல் ஆர் லைன் சேம் பிளேன். சேம் பிளேன் அப்படின்னா இப்போ இதுல இன்சிடென்ட், இது ரிஃப்ளெக்ஷன், நடுவுல ஒரு லைன் நாமளே வரைஞ்சுக்கணும், அது பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராஃப் ஷீட்ல வரையும் போது அதோடைய ஆக்சிஸ் இருக்குல்ல, 3Dயா 4Dயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறப்போ அது எல்லாமே ஒரே பிளேன்ல தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னதுதான் பிளேன். எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா அப்படிங்கிறது தான் பிளேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் 2வது லா. ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொன்னோம், 2 ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். 2வது என்ன சொன்னோம், இன்சிடென்ட்னா படக்கூடிய ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, 2க்கும் நடுவுல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இந்த 3 கிராஃப்ல ஒரே இடத்துலதான் நம்ம வரைவோம், அதுதான் சேம் பிளேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது 2ம் தான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் மெயினா ஃபர்ஸ்ட் லா, நம்ம லைஃப்ல படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லா இதுதான். அடுத்தது லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்னா ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்போ நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடா தெரியுறது, லெஃப்ட் சைடு ரைட் சைடா தெரியுறது, அதுக்கு பேரு தான் லேட்ரல் இன்வர்ஷன், தமிழ்ல இடவல மாற்றம். ஓகே, அடுத்தது ரெகுலர் அண்ட் டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுல திருப்பி நம்ம வந்து different types படிக்க போறோம். When all parallel rays reflected from a rough or irregular surface are not parallel, the reflection is known as diffused or irregular reflection. On the other hand, reflection from smooth or surface, that is called regular reflection. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? அதாவது irregular surfaceல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து irregular reflection. அது எப்படி சொல்றது, சமமான ஒரு இடம் அது இல்லாம மேடு பள்ளமா இருக்கு அப்படின்னா அதுல நடக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் சேமா இருக்காது,
அதனால அது irregular சொல்றவங்கதான் வித்தியாசம். சேமான சமதள பரப்புல இருந்து நடந்துச்சுன்னா அது ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இல்ல illuminated objects அப்படிங்கிறது luminous ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. illuminated ஆப்ஜெக்ட்ஸ்னா ஒரு லைட்டை தானாவே உருவாக்க முடியாது, வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து வாங்கி அதை என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதான் illuminated ஆப்ஜெக்ட். லூமினஸ்னா தானாவே லைட்டை உருவாக்குறதுக்கான பவர் அதுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூன். மூன் எடுத்துட்டீங்கன்னா மூன் வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃப்ரம் த சன். ஓகேவா? சன்னோட லைட்டை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன, illuminated ஆப்ஜெக்ட். ஆனா இதே மாதிரி சன், ஸ்டார், ஓகே, அப்புறம் ஃபயர், ஃபிளேம் ஆஃப் கேண்டில் அண்ட் எலக்ட்ரிக் லேம்ப், அப்புறம் மின்மினி பூச்சி சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து என்னது, லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கெல்லாம் தானாவே ஒளிரக்கூடிய தன்மை இருக்கு, அதனால இது தானாக ஒளிரும் தன்மை கொண்டவை. அதான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது மல்டிபிள் இமேஜஸ். நிறைய இமேஜஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ல எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது ஒரு ஸ்கிரீனை பார்க்க சொல்லுவாங்க, அதுல மல்டிபிள் இமேஜஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்திட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா மிரரை வச்சுதான். அந்த மிரர்ல வந்து எப்படி இந்த இமேஜை கொண்டு வராங்கன்னா, ஆங்கிள் பர்டிகுலரா ஒரு ஆங்கிள பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும். அந்த ஆங்கிள் எப்படி பிக்ஸ் பண்றாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் இன் எ பிளேன் மிரர் கண்டுபிடிக்கணும்னா 360 பை அது என்ன ஆங்கிள் வைக்கணும், -1. இப்போ நீங்க சம் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 45, 60, 120, 180. இதை நீங்க அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து 120 சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க வந்து 360 டிவைடட் பை ஆங்கிள் இருக்கிற இடத்துல என்ன போடுது, 120 -1. இப்போ இதை கேன்சல் பண்ணா எத்தனை டைம் வரும், 3. 3 - 1 2. அப்ப இதுல எத்தனை இமேஜஸ் கிடைக்கும், 2 இமேஜஸ். அதுக்கு அடுத்தது 360 அப்படின்னா இப்ப நான் வந்து 90 டிகிரி வைக்கிறேன். 90 டிகிரி வச்சேன்னா இதுல 4 டைம்ஸ் போகும், 4 - 1 3 இமேஜஸ் கிடைக்கும். கரெக்டா? இப்போ நான் வந்து இங்க ஒரு மிரர், இங்க ஒரு மிரர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மிரர், இது ஒரு மிரர். இந்த ரெண்டு மிரரும் டச் ஆகுதா, இல்ல. ஆனா ரெண்டும் வந்து பேரலா இருக்கு. பேரலா தெரியுங்களா, ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எப்போ எடுத்தாலும் சேமா இருக்கும். அப்போ பேரலா இருக்கிற ரெண்டு மிரருக்கு ஆங்கிள் எவ்வளவு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பேரலல் லைன்ஸ்க்கு இடையில என்ன கிடையாது, ஆங்கிள் கிடையாது. அப்ப அந்த ஆங்கிள் எவ்வளவு, 0 டிகிரி. அப்ப இந்த ஃபார்முலால போட்டா 360 பை 0 -1 அப்படின்னா 360 பை 0னா அது எவ்வளவு, எனி நம்பர் டிவைடட் பை 0னா அதுக்கு என்ன சொல்லணும், இன்ஃபினிட்டி. நிறைய இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி நிறைய இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள், மல்டிபிள் இமேஜஸ். ஓகேவா? This idea of number of images formed by mirror used in kaleidoscope. Kaleidoscope எல்லாரும் பார்த்திருக்கீங்க தானே? கலைடாஸ்கோப் பார்த்திருக்கீங்களா இல்லையா? சின்ன வயசுல கலைடாஸ்கோப் வச்சு விளையாண்டது இல்லையா? இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இல்லைன்னா சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஒரு அட்டை கார்ட்போர்ட் மாதிரி செஞ்சிருப்பாங்க. உள்ள வந்து மிரர், ரெண்டு இது மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கலர் கலரா இருக்கும். நீங்க சுத்தி சுத்தி விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் கலைடாஸ்கோப். ஓகேவா? அதுல உள்ள என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க கலர்ஸ்க்குன்னா, கலர் பேப்பர்ஸோ அப்படி இல்லைன்னா கண்ணாடி வளையலோ போட்டிருப்பாங்க கலர் கலரா. அது நம்ம சுத்த சுத்த டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதான் கலைடாஸ்கோப்னு சொல்லுவோம். அண்ட் அதுல யூஸ் பண்ணியிருக்கிற என்ன என்ன இது வந்து இமேஜஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா மிரர். ஓகேயா? broken pieces of colored bangles யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது small pieces of colored glass. It close this end with tube by a ground glass plate.
உள்ள பிளேட்டா இருக்கும். அந்த புரோக்கன் பீசஸ் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் சுத்த சுத்த டிசைன் மாத்திட்டே இருக்கும். ஓகேவா, இதான் கலைடாஸ்கோப். ஓகே, இதுல அடுத்தது போலாம். வாட் இன்சைட் இன் அவர் ஐஸ், நம்ம கண்ணுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தின பாயிண்ட்ஸ். நம்ம ஐயோட இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கான், நம்ம உணர்றதுக்கு முக்கியமான உறுப்பு கண்ணு. நம்ம கண்ணோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, நம்ம ஐயோட ஷேப் என்னன்னு கேட்டா என்னது, ஸ்பெரிக்கல் ஷேப். இந்த அவுட்டர் காஸ்ட், நம்ம வெளிப்பகுதி ஒயிட் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் இன்டீரியர்ல இருக்கக்கூடியது வந்து பிளாக் கலர்ல இருக்கும் நமக்கு. அண்ட் நம்ம எந்த ஒருத்தர் கண் தானம் பண்றாருன்னு சொன்னோம்னா, அவரு ஐ டொனேட் பண்ணவருடைய எதை எடுத்து இன்னொருத்தருக்கு மாற்றுவாங்க, ஃபுல்லா ஐ எடுத்து மாற்ற மாட்டாங்க, இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் எடுப்பாங்க. ஓகேவா, it is stuffed so that it can protect the interior of the eye from accident. Its transparent part, front part is called என்னது, கார்னியா. நம்மளோட சென்டர், ஐயோட சென்டர் பார்ட்டுக்கு பேர் என்ன, கார்னியா. பிஹைண்ட் த கார்னியா, கார்னியாக்கு பின்னாடி டார்க் மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு பேரு ஐரிஸ். ஓகே, ஐரிஸ் தேர் இஸ் a small opening, அதுக்கு பேர் என்ன, pupil. The size of the pupil controlled by the iris. கொஞ்சம் ரீசன்டா கொஞ்சம் முன்னாடிதான் இந்த டாபிக் டீடைலா பார்த்துப்போம், ஞாபகம் இருக்கா? ஐ, ஹியூமன் ஐ யாருக்கெல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகே, அடுத்தது நம்மளோட ஐயோட கலர்ஸ் வந்து சில பேருக்கு ப்ரௌன் கலர் ஐஸ் இருக்கும், சில பேருக்கு கிரீன் கலர் ஐஸ் தான் இருக்குமா. அதுக்கு ரீசன் வந்து என்னது, ஐரிஸோட கலர் தான் ரீசன். ஓகேவா, the iris controls the amount of light entering into the eye. ஐரிஸோட வேலை எல்லாம் என்னென்ன அப்படின்னா, கலர் ஆஃப் ஐ. அடுத்தது அது எதை கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம கண்ணுக்கு உள்ள என்ட்ராகிற லைட்டை கண்ட்ரோல் பண்றது இந்த ஐரிஸ் தான். பிஹைண்ட் த பிப்பிள், அந்த பிப்பிள்னா எங்க இருக்குன்னு சொன்னோம், கார்னியாக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னோம். ஓகே, கார்னியாக்கு பின்னாடி ஒரு பிஹைண்ட் த கார்னியா டார்க் மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் பேரு ஐரிஸ். ஐரிஸ்ல ஒரு ஸ்மால் ஓப்பனிங் மாதிரி இருக்கும், அதுக்கு பேரு பிப்பிள். இந்த சைஸ் ஆஃப் பிப்பிள் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது, ஐரிஸ கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கலரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறதுக்கான ரீசன் என்னது, the iris தான். Iris is the part of eye which gives the, சரி, அந்த கலர் நம்மளோட ஐயோட கலர் டிசைட் பண்றது இதுதான். சில பேருக்கு ப்ரௌனிஷான ஐஸ் இருக்கும், கிரீன் கலர் ஐஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு ரீசன் இந்த ஐரிஸ் தான். ஓகேவா, அடுத்தது இது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னோம், லைட் என்டரிங் இன்டு த ஐ. அடுத்தது பிஹைண்ட் த பிப்பிள், பிப்பிள்க்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா ஐ லென்ஸ். இது வந்து இந்த ஐ லென்ஸை தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஐ டொனேட் பண்ணவங்களுக்கு ஐ லென்ஸை தான் மாத்தி வைப்பாங்க. ஓகேவா, இந்த லென்ஸோட வேலை என்னன்னா, லென்ஸ் ஃபோக்கஸ் லைட் ஆன் த பேக் ஆஃப் த ஐ ஆன் எ லேயர் கால்ட் ரெட்டினா. ரெட்டினா கண்டெய்ன்ஸ் செவரல் நர்வ் செல்ஸ். ரெட்டினால நிறைய நர்வ் செல்ஸ் இருக்கும். அந்த நர்வ் செல்ஸ் எல்லாமே எங்க போகும், பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து நமக்கு பாக்குறத, நீ இதைதான் பாக்குற அப்படிங்கறத சென்ஸ் பண்ணி நமக்கு அனுப்பும். அது மூலமா தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய திறன் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, sensation felt by the nerve cells and then transmitted to the brain through the optic nerves. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரெயினுக்கும் ஐக்கும் எந்த நர்வ் மூலமா கனெக்ஷன் இருக்குன்னு கேட்டா என்ன நர்வ், ஆப்டிக் நர்வ்ஸ். There are two kinds of cells, one is cones and இன்னொன்னு rods. The cone cells and rod cells இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இல்ல கோன் செல்ஸ் வந்து எதை சென்ஸ் பண்ணுதுன்னா பிரைட் லைட், அண்ட் ராட் செல்ஸ் வந்து டிம் லைட்.
இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கோன் செல்ஸ் சென்ஸ் கலர். இந்த கலர் பிளைண்ட்னஸ்னு ஒரு நோய் இருக்குல்ல, இந்த டிசீஸ். அந்த கலர் பிளைண்ட்னஸ்னா அவங்களுக்கு கிரீனையும் ரெட்டையும் பிரிச்சு பார்க்க தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டது? கோன்ஸ். கோன் செல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, at the junction of optic nerve and retina there are no sensory cells, so no vision is possible, and that spot அதுக்கு பேர் என்ன? Blind spot. Blind spot எதுக்கும் நடுவுல இருக்கு? At the junction of optic nerve and retina. At the impression of an image does not vanish immediately from the retina, it persists throughout 1/16th of a second. சில சமயம் நாம டீப்பா ரொம்ப ஸ்கிரீனை பார்த்துட்டே இருந்தோம்னா, ஸ்கிரீனை விட்டு வெளியே கண்ணை பார்க்கும் போதும் அதே இமேஜ் நமக்கு ஒரு செகண்ட் தெரியற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நேரமா ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மூவில ஒரே பர்சனை ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா டக்குன்னு திரும்பும் போது அதே இமேஜ் உங்க கண்ணு முன்னாடி வந்து போதும், அதுக்கப்புறம் தான் நார்மலா மாறும். அந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம பார்த்த காட்சி நம்ம கண்ணில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அது எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு இருக்கும்? 1/16 செகண்ட்ஸ்ல அது மறைஞ்சு அடுத்த இது நமக்கு வரணும். இல்ல ரொம்ப நேரமா அதே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நம்ம கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது நம்மளோட நார்மலா நம்ம ஐயால எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்க முடியும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். The most comfortable distance one can read with normal eye. நார்மல் ஐயால ஒருத்தரால எவ்வளவு சென்டிமீட்டர் தூரத்துக்கு கிளியரா ரீட் பண்ண முடியும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு கிளியரா ரீட் பண்ண முடியும். அடுத்தது, சம் பர்சன்ஸால நியர்பை ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்க முடியும். cannot see the nearby object. நியர்பை ஆப்ஜெக்டை கிளியரா பார்க்க முடியாது, ஆனா டிஸ்டன்ஸா இருக்கிறத கிளியரா பார்க்க முடியும். சில பேரால டிஸ்டன்ஸா இருக்கிறத பார்க்க முடியாது, நியர்பையா இருக்கிறத கிளியரா பார்க்க முடியும். இதெல்லாம் என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. Some persons cannot see object nearby clearly, but they can see distant object so clearly. இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பேரு? ஷார்ட் சைடா லாங் சைடா? லாங் சைட். தூரத்துல கிளியரா பார்க்க முடியும்னா அதுக்கு பேரு தூர பார்வை. தூரத்துல உள்ள நல்லா தெரியுது. சோ இதே இது பக்கத்துல உள்ளதுதான் கிளியரா தெரியுதுன்னா அதுக்கு பேரு தான் ஷார்ட் சைட். ஓகே, ரெண்டாவது தான் ஷார்ட் சைட். லாங் சைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பேரு என்னன்னா ஹைப்பர் மெட்ரோபியா. ஷார்ட் சைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பேரு மயோபியா. இதை எதை பண்ணா சரி பண்ணலாம்? லென்ஸ். என்ன லென்ஸ்? லாங் சைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன லென்ஸ்? கான்வெக்ஸ் லென்ஸ். ஷார்ட் சைட் இருக்கிறவங்களுக்கு தான் என்னது? கான்கேவ் லென்ஸ். புவி ஆடி. தூர பார்வைனா புவி ஆடி, கிட்ட பார்வைனா என்னது? புவி ஆடி. அப்படி இல்லாம சில பேருக்கு பிளர்ரா தெரியுது, சம்டைம் பர்டிகுலரி ஓல்ட் ஏஜ். வயசானா எல்லாரும் வயசானவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? என்ன ஆப்ரேஷன்? கண்ணுல போறேன்னு சொல்லுவாங்களா, அது என்னன்னா கேட்ராக்ட். அதுல ஒரு சதை மாதிரி வளர்ந்துருக்கும், அதுதான் கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தா சுத்தமா தெரியாது. இட் இஸ் டியூ டு த ஐ லென்ஸ் பிகம் கிளவுடி. மேகமா தெரியுற மாதிரி தெரியும். தட் மீன்ஸ் கேட்ராக்ட்.
There is a large officer, sometimes extremely severe. It is possible to treat it defect. The opaque lens is removed and the new artificial lens is inserted. புதுசா ஒரு லென்ஸை இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த மாடர்ன் டெக்னாலஜில ரொம்ப சிம்பிளாகவும் சேஃபாகவும் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். அடுத்தது அனிமல்ஸ் ஐ. நம்ம கண்ணை பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் அனிமல்ஸ்க்கு எப்படி ஐஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. எல்லா அனிமல்ஸ்க்கும் கண்ணு இருக்கா? சோ இதுல கிராப், அதாவது நண்டு, நண்டோடைய கண்ணு பார்த்துருக்கீங்களா? நண்டோட கண்ணு வந்து எப்படி இருக்கும்னா 360 டிகிரில ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி இருந்து எதிரி வந்தா கூட அதால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஓகேவா? இந்த கிராப் ஆல் அரவுண்ட், சுத்தி எல்லா இடத்துலயும் அதெல்லாம் பார்க்க முடியும். பட்டர்ஃபிளைஸ் have large eyes that keep them made up of thousands of little eyes. 1000 கூட்டு கண்களால் ஆனது. அது என்னது? பட்டர்ஃபிளையோட ஐஸ் வந்து most powerful. But they can see not only in the front and sides but the back as well as. இதுவும் எல்லாத்துலயுமே பார்க்க முடியும். அப்புறம் ஆந்தையோட கண்ணு பார்த்துருக்கீங்களா? A night bird can see very well in the night but not during the day. ஆந்தையால பகல் நேரத்துல கிளியரா பார்க்க முடியாது, பட் நைட் நேரத்துல கிளியரா பார்க்க முடியும். On the other hand, daylight birds, அதாவது பறவை, சில பறவைகள் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. கழுகு, அப்புறம் பருந்து, இதெல்லாம் வந்து பகல் நேரத்துலதான் நல்லா பார்க்க முடியும். அதெல்லாம் நைட் நேரத்துல என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. Owl has a large cornea and a large pupil to allow more light in its eye. Also, it has an retina, large number of rods, and only few bones. The day birds on the other hand have more bones and fewer rods. Bone cells and rod cells பத்தி சொன்னல, அதுல dim light, bright light சொன்னல. எது dim light, எது bright light? Rods வந்து dim light. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து எந்த செல்ஸ் அதிகமா இருக்கு? ராட்ஸ் அதிகமா இருக்கு, few bones. டே டைம் பறவைக்கு அப்படியே மாறுது. more bones and fewer rods. அடுத்தது பிரெய்லி சிஸ்டம். கண்ணு தெரியாதவங்களும் நம்ம பூமியில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க விஷுவலி இம்பேர்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே படிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒருத்தர் கொண்டு வந்தாரு. அவர் தான் யாரு? லூயிஸ் பிரெய்லி. பிரெய்லி சிஸ்டம் வச்சுதான் கண்ணு தெரியாதவங்க டச் பண்ணி பார்த்து டாட் மாதிரி இருக்கும், அதை வச்சு படிப்பாங்க. ஓகேயா? அதை பத்தின டீடைல் தான் இதுல இருக்கு. பிரெய்லி சிஸ்டம் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1821. இதுல 63 டாட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதை படிச்சுட்டோம் அப்படின்னா ஏபிசிடி என்ன டாட்ஸ் வரும் அப்படிங்கிறத அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். Each character represents a letter, a combination of letter, common word, or grammatical sign. Dots are arranged in cells, 2 vertical rows and 3 dots each. The present system was adopted in 1932. There is Braille code for common language, mathematics and scientific notation. Braille code வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே இருக்கு, சப்ஜெக்டுக்கும் இருக்கு. Many Indian languages can be read using Braille system. ஹெலன் கெல்லர்ங்கிற ஒருத்தரை பத்தின நியூஸும் இதுல கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், லெக்சரர், perhaps the most well-known and inspiring visually challenged person. She lost her sight when she was only 18 months old, but because of resolve and courage, she could complete the graduation from a university. She wrote a book of including the story of my life, 1903. ஹெலன் கெல்லருக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாதா? காது கேட்காது. பேச முடியுமா உங்களால? முடியாது. இந்த 3 பிரச்சனையும் இருக்கு அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கிராஜுவேஷன் யூனிவர்சிட்டியில முடிச்சு ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காங்க. ஓகே, அவங்க நிறைய விஷயம் சாதிச்சிருக்காங்க. அவங்க எழுதின புக்கு, அவங்களோட லைஃப், த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், அது முடிஞ்சா ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலதான் இந்த லெசன் 8 இதோட முடிஞ்சிருச்சு. 8 வந்து நாளைக்கு டெஸ்ட் படிச்சுவாங்க. 8 கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, அதை ஃபுல்லா ரீட் பண்ணிருவாங்க. லைன் பை லைன் படிக்கணும். படிக்காம வராதுங்க தயவு செஞ்சு. டெஸ்ட்லாம்
சும்மா ஏனோ தானோன்னு எழுதாது, படிச்சுட்டு. ஸோ எயித்து மட்டுமே நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 183 கொஸ்டின்ஸ் இருக்கும். செல் பத்தி நம்ம படிச்சுப்போமா இல்லையா? செல்ஸ் பத்தி படிச்சுப்போம் தானே? செல் இதுல நம்ம பார்க்காத சில பாயிண்ட்ஸும் வரும் இந்த லெசன். சரி, ஓகே. மொத்தம் 183 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நீங்க வந்து நாளைக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் 50% கொஸ்டினால சொல்ல முடியும். இதுல தான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கணும். தேங்க்யூ.